எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் எகைன் வரப்போகுதா ஃபார் ஆல் கேட்டகரி. அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும், அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். எல்பிஓ எக்ஸாமுக்கு நான் போட்ட வீடியோ ஆப்டி வித் ஏகே சேனலில் போட்ட வீடியோவுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. லைக், ஷேர். எனக்கு வந்து பழைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனலில் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. நான் ஒரு மெடிக்கல் இஷ்யூனால தான் ஒரு 2 மாதமாக என்னால் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்க முடியல. முக்கால்வாசி டைம் நான் வந்து வீடியோஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் போட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா, எனக்கு வீட்டில் பையனுக்கு ஸோ அடுத்து மெடிக்கல்லே நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில். கண்டென்ட் கிரியேஷன் கொடுக்க முடியல. அதனால் நம்ம சேனலே கொஞ்சம் டவுன் ஆகிருந்துச்சு. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பழைய மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் கோர்ஸில் ஆப்டிடியூட் வீடியோ, கேஸில் டிஏ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அர்த்தமெட்டிக்கும் டேட்டா சஃபிஷியன்ஸும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ரீசனிங்கில் பசில், சீட்டிங், இன்புட் அவுட்புட்டில் ஒரு 25% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பிகாஸ் என்னுடைய அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால தான். சரிங்களா, என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா வெனோம் சாருக்கு கொஷின் மேக் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்சது. அப்பப்போ இருக்கிற டைமில் நான் வந்து வீடியோஸ் போட்டேன். ஸோ நிறைய பேருக்கு பேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துட்டேன். இப்போது எனக்கு டைமும் இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான டைமு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ மெயின்ஸ் வீடியோ ரீசனிங்கில் ஆட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் வேணும்னு கேட்டிங்க. ஸோ உங்களுக்காக அதையும் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வரைக்கும் நான் தனியால் தான் பார்த்துட்ருக்கேன் கண்டென்ட்டை. இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஆள் போட வேண்டியிருக்கும். ப்ரைஸை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆல் இன் ஒன் பேக்கில். இது வரைக்கும் பிகினர்ஸ் பேக்குன்னு தனியாக எதுவும் இல்லை. அது நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஆல் இன் ஒன் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ் பேக்கும் வந்துடும். அந்த பேக் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். யாரானா பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா இப்போவே வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன், சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அதை சொல்ல வேண்டிய கட்டாயம். ஓகேங்களா, எஸ்பிஐ கிளர்க்குடைய நோட்டிஃபிகேஷன் என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் கிடையாது. ஒரு சில நம்பகத்தன்மையான சோர்ஸஸில் பேசிக்கிறாங்க. ஆகஸ்ட் 11 அப்படிங்கிறது எஸ்பிஐ கிளர்க் எகெயின் காமன் ரெக்ரூட்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இது வரவும் செய்யலாம், மித்தாவும் போகலாம். 100% கரெக்டான நியூஸ் அப்படின்னு நான் சொல்லலை. இது அப்படின்னு ஒரு வதந்திகள் இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, எஸ்பிஐ கிளர்க்குடைய ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வரப்போகுது. இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வைக்கும்போது பின்னாடியே ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வச்சாங்க. அதை வச்சுட்டு திருப்பி 6 மாதம் கழிச்சு இன்னொரு எஸ்பிஐ கிளர்க்கு போன வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு முன்ன வருஷமா ஏப்ரலில் ஒன்று, அதுக்கப்புறம் திருப்பி செப்டம்பர்லேயோ ஆகஸ்ட்லேயோ ஒரு நவம்பர்லேயோ ஒரு மெயின்ஸ் எழுதுறோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி தான் இந்த வருஷம் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்பிஐ கிளர்க் காமன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 தான் இருக்கும். ஓகேங்களா, வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பயப்படுறீங்க நிறைய பேர். இதனால் இப்போ அந்த 65 எஸ்சி வேக்கன்சிஸ் வந்திருக்கு இல்லையா, அதனால் இது குறைஞ்சிருமான்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த 65 வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல்ல, அது அந்த நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா கூட அந்த வேக்கன்சிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான் நமக்கு பப்ளிஷே பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா அது ஜஸ்ட் அப்படி எடுக்கிறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டும் எகைன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்ற கேட்டகரிலாம் அதில் வேக்கன்சி இல்லை. ஸோ அதில் ஏதோ ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் அது வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால். ஓகேங்களா, அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. காமனான ரெக்ரூட்மெண்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, 400 ± 40, அதாவது 360 இருந்து 440 தான் நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க்குக்கான வேக்கன்சி. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்களான்னா கூட 300க்கு கீழே போகவே போகாது வேக்கன்சி. நல்ல வேக்கன்சி தான் எஸ்பிஐ கிளர்க் வரும். ஓகேங்களா, அப்படி போனால் அன்ஃபார்ச்சுனேட், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நான் சொல்கிறேன், இந்த ரேஞ்சில் வேக்கன்சிஸ் வரலாம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கையில் ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம எஸ்பிஐ கிளர்க்கை பற்றி யோசிக்கலாம். ரைட்டுங்களா, நிறைய பேர் இதை பார்த்து பயப்படுறீங்க, அதுக்கு தான் இந்த ஒரு அப்டேட்டு. முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. ஓஏஎஸ்எல் அசிஸ்டன்ட் என்ஐஎஸ்எல்ஏஓ இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வேக்கன்சிஸ் வந்து ஓஏஎஸ்எலுக்கு 500 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 40 ± 4, அதாவது 36 இருந்து ஒரு 45 ரேஞ்சில் தமிழ்நாட்டுக்கு ஓஐசிஎல் வேக்கன்சிஸ் இருக்கும்.
டிஎன்னுக்கு ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு. என்ஐஏசிஎல் ஏஓக்கு வந்து 300+ வேக்கன்சிஸ், அதாவது ஒரு 260லேருந்து ஒரு 340 350 ரேஞ்சில். இதில் ஜென்ரலிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ரோல் வரும், ஐடி அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு 360 கிட்ட வரும் வேக்கன்சி, அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. யூஐஎஸ்சி ஏஓ யூஐஎஸ்சி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனும் ஆன் தி ப்ராசஸ் ஓகேங்களா. உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் நோட்டிஃபிகேஷன், இது வரப்போகுது, இது வந்துடும், இதுவும் ஆன் தி ப்ராசஸ் தான். இது நமக்கு வேக்கன்சி டேட்டா இந்த வரப்போகுது அப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதுவும் ஆன் த ப்ராசஸ். நம்ம இந்த யூஐஎஸ்சி அசிஸ்டன்ட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு எக்ஸாமுக்காக கொண்டு வரப்போ வேறு ஒரு எக்ஸாம் வந்துருச்சு, அதான் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா. இது ஆகஸ்ட் 27 எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டில் தான் உங்களுக்கு என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் 26 27 சம்திங்கில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இது வந்து இதுவும் ஆன் தி ப்ராசஸ் தான், இது வரப்போகுது. ஃபஸ்ட்டு இது வரும், அதுக்கப்புறம் இது வரும் ஓகேங்களா. இது தமிழ்நாடு பேஸ் பண்ண ரெக்ரூட்மெண்ட்டு, இது இந்தியா பேஸ் பண்ண ரெக்ரூட்மெண்ட்டு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த 300 வேக்கன்சிஸில் ஒரு 200 கிட்ட 200 240 220 அந்த மாதிரி ஜென்ரலிஸ்ட் வேக்கன்சிஸ் வருதுன்னா அது ஃபுல்லாக இந்தியா லெவலில் காம்படிட் பண்ணுவோம். யூஐஐசி ஏஓவும் பேன் இண்டியா ஓகேங்களா, பேன் இண்டியா வேக்கன்சி இந்த யூஐஐசி ஏஓவும். யூஐஐசி அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நிறைய பேர் தெரியும். இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ± ஒரு 5 65 இருந்து 75 வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேயும் ஓவராலாக இந்த 300 to 500 வேக்கன்சிஸ் இருக்கும். இது வந்து தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். நீங்கள் ஏஓவே ஆனால் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது இந்த யூஐஐசி ஏஓ பொறுத்தவரை ஈஸியான விஷயம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமாக இருந்தது யூஐசி அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது. பட் இந்த டைம் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் காம்போவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது வந்து நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மேபி என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரே நாள் எக்ஸாம் வச்சா ஒரு சில ஏரியாவில் நமக்கு சென்டர் கிடைச்சிது. ஒரு சில எக்ஸாமில் ஒரே நாள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, அவங்களுக்கு சென்டர் அலோகேஷன் பண்ணுறது பிரச்சனை வந்து வெளி ஸ்டேட்டில் போட வேண்டியதாக இருக்குது. அப்போ நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் போயிட்டால், ப்ரிலிம்ஸ்னால் நிறைய ஷிஃப்ட் வைக்கலாம், நிறைய ஷிஃப்ட் வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி மெயின்ஸுக்கு ஒரே சிங்கிள் ஷிஃப்ட் வச்சு ஒரே இடத்துல சென்னை இல்லைனா ஒரு 2-3 சென்டர் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இன்னும் தெரில. ஸோ இந்த டைம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் காம்போ வரலாம், இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. இது வரைக்கும் இது மெயின் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஒருவேளை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எதுவுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓஐசிஎல் அசிஸ்டண்ட் யூஐஏசி அசிஸ்டண்ட்டை வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே ப்ரிப்பரேஷன் தான் அதுக்கும் ஓகேங்களா. ஒரு நல்ல பேன் இண்டியா லெவலில் காம்படிட் பண்ணுவீங்க அப்படின்னா ஏஓ இந்த 2 ஏஓவும் படிங்க ஓகேங்களா. இதில் என்ஐசிஎலுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிடையாது, மற்ற 3 எக்ஸாமுக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும். வித் கரண்ட் ரெக்ரூட்மெண்ட் என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிக்கணும். கண்டிப்பாக இந்த 3 எக்ஸாமும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்க தான் போகிறீங்க. அது இப்போவே ஆரம்பிச்சிருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு வாங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் யூஸ் ஆகும். ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டு இப்போ அப்கமிங் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடாது ஓகேங்களா. ரைட்டு, உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவராலாக பார்த்தா ஓஏசியில் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 36லேருந்து 45 வேகன்சிஸ் தமிழ்நாடுக்கு கிடைக்கும். யூஐசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனும் ஆன் த ப்ராசஸ் தான், அதுவும் இன்னும் 1 or 2 monthsல வந்துடும். 65 to 75 தமிழ்நாட்டுக்கு வேகன்சிஸ் கிடைக்கும். இது ரெண்டுமே பர்மனண்ட். ஏஜ் எலிஜிபிலிட்டி 30 வர அப் டு 30 ப்ளஸ் உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஏஜ் எலிஜிபிலிட்டி எஸ்சி எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 3, 33 வரை ஓபிசி எழுதலாம், 35 வரை எஸ்சி எஸ்டி எழுதலாம். இந்த 2 எக்ஸாமும் இந்த 4 எக்ஸாமுக்குமே ஓகேங்களா. எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அது வரும், கண்டிப்பாக வரும்.
இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வச்சும்போது காமன் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அதை தொடர்ந்து 1 or 2 மந்த்தில் இல்லை ஒரு வித்தின் ஃபியூ வீக்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இனிமேலும் வரும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். கிடைச்சா எல்லாம் ஒட்டா கிடைக்கிறானுங்க, இல்லைனா யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சந்தானம் சொல்லுவார் இல்லையா கலகலப்பு படத்தில், அந்த மாதிரி தான். ஒரே எக்ஸாமாக இருக்குது, ப்ராப்பராக படிங்க. எந்த எக்ஸாமும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக படிச்சுட்டு போங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும். ஓகேங்களா? அதை நீங்கள் கிராக் பண்ணிட்டு போயிடுவீங்க. இன்னும் சரி, நான் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் ரிலேட்டடு தான். ஓகேங்களா? அதை இப்போயே வந்து டியூரேஷன் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு இவ்வளோ டியூரேஷன் போதுமானது. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நம்ம ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா. தேங்க்யூ.